ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கி நான் இந்தியா 202வது நேர்காணல் பேட்டிக்கு கடைக்கம்பட்டி ஊரை சேர்ந்த புறங்காடு எட்டவூர் தலைவர் ஆலகவுடர் அவர்களிடம் பேட்டிக்கல வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எங்கேயோ கிளம்பிட்டுருக்கீங்க போல் இருக்கு. என்ன விஷயம்? ஒரு பஞ்சாயத்து போயிட்டு. பஞ்சாயத்து எங்கள் பக்கத்துலேயே தூரத்துலையா? தாந்த நாட்டில் நடக்கும். தாந்த நாட்டில். சரிங்க ஐயா. நீங்கள் இந்த பதவியில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் எங்கள் அப்பா பேர் கோதையான்னா கேஜே மாதாகவுடர். சரி. அவர் தவறி 92 அவர் தவறினார். இப்போ 36 இயர்ஸாக நான் அவர் தலைவராக இது எத்த கோயிலுக்கு அதுக்கு நடந்துட்டுருக்கேன். அப்படிங்களா? இது முக்கியமான சேவைகள் என்னென்ன? முக்கியம் நாங்கள் பேரணி எத்த கோயில் நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம். பேரணி மக்களை நாங்கள் எங்கள் மக்களை நாங்கள் அரவணைச்சு போகிறோம். எத்தேமனுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் முன்னின்று நடத்துகிறோம். அது இல்லாமல் நாங்கள் எட்டூர்ன்ற இந்த அமைப்பில் நாங்கள் திம்பட்டி கோயிலுக்கு தலைவராக இருக்கோம். திம்பட்டியில் மாகாளி அம்மன் கோயிலுன்ட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் தலைமை வகிக்கிறோம். அந்த கோயிலும் மிக சிறப்பாக இது ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் முடித்து இப்போது நடந்துட்டுருக்கு. கோயிலும் மிக சிறப்பான கோயில். அந்த கோயில் எத்த கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த கோயில் தளத்திலேயே நீங்கள் பேட்டி எடுத்து அந்த கோயில் சிறப்பு பற்றி நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். சரி. 2 கோயிலும் எட்டூர் கோயிலாகட்டும் இப்போது எத்தையம்மன் கோயிலாகட்டும் 2 கோயிலும் நீங்கள் கோயிலுக்கு வந்து பேட்டி கொடுத்தா அந்த கோயில் சிறப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, சிறப்பு. சரிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பொறுப்புகள் இருந்திருக்கீங்க? இப்போ என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க அதை கொஞ்சம் எங்கள் சேனல் சொல்ல முடியுங்களா? நான் பொறுப்புன்னா தலைமைங்கிறது ஒரு பொறுப்பு தான். ஆனால் நாங்கள் பொறுப்பாக நடக்கிறோமான்னு தான் அது கேள்வி வரும். நாங்கள்லாம் ஒரு பாரம்பரியமாக எங்கள் ஐயா எங்கள் தாத்தா எங்கள் ஊர்லேயே நாங்கள்லாம் ஐயா குடும்பம்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் இருக்கோம். நாங்கள் எப்போ அங்கே ஐயா தவறதுக்கப்புறம் எல்லா பஞ்சாயத்துக்கு போய் ஒரு சர்வீஸ் தான். ஒரு ஊர்லேயே பிரச்சனை ஆனாலும் வீட்டில் பிரச்சனை ஆனாலும் சமுதாயத்து பிரச்சனை ஆனாலும் நாங்கள் போய் அதை சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கோம். சமுதாயத்தில் நாங்கள் தலைவராகவோ கவுடராகவோ இருக்கோன்னா அதெல்லாம் எங்கள் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் நடக்கிறோம். நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்தாலும் கூட நாங்கள் சமாதானமாக பேசி அவங்களெல்லாம் நாங்கள் சமாதானப்படுத்தி வர்றோம். கோயிலும் இது இப்போது எல்லா உலகத்துலேயே எந்த கோயிலாகட்டும் எந்த நிர்வாகம் ஆகட்டும் அதில் சில இஷ்யூஸ் எல்லாம் வரும். பேரணி எத்த கோயிலில் இன்னும் அங்கே தாத்தா காலத்தில் இது மட்டும் ஒரு இஷ்யூஸ் இல்லாத சிறப்பான நம்ம படுகோ சமுதாயத்துக்கே பெருமை சேர்த்துற மாதிரி நாங்கள் இப்போ இன்றைக்கும் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படுகாசுக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு படுகா சமுதாய ஃபெஸ்டிவல் என்ற ஒரு லீவ் கொண்டு வர்ற அளவுக்கு நாங்கள் அதை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம். பெருமை பெருமை. சரிங்கய்யா. இந்த எட்டூருக்கு இந்த நலத்திட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நடப்பீங்களா இல்லை எல்லா பக்கம் போவீங்களா? இல்லை நாங்கள் நாக்குப்பட்டா எல்லா இடத்துலையும் முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடுவாங்க போகிறோம். இல்லை தெரிஞ்சவங்களுக்கு முக்கியமான நல்லது கெட்டதுக்கெல்லாம் நடப்போம். நாங்கள் எட்டூருக்கு எங்கள் பொறுப்பு. பட் எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஒரு படுகு சமுதாயத்தில் நானும் ஒரு மெம்பர் தானே. அதனால் அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன மாதிரி நம்ம தேசம் நமக்கு என்ன செஞ்சிச்சு என்று கேட்குறத விட நம்ம தேசத்துக்கு என்ன சொல்லணும் அவர் கேட்குறாரு. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நம்ம படுகு சமுதாயத்துக்கு பிறந்திருக்கோம். அந்த சமுதாயத்துக்கு உலகத்திலேயே சிறந்த சமுதாயம் படுகு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு நம்ம பீரியடில் நம்ம வாழ்கிறப்போ நம்ம என்ன செஞ்சோம் என்ற ஒரு உன்னத உணர்வோடு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். சரிங்கய்யா. இந்த சேவை வந்து உங்களுக்கு மனசுக்கு கனமாக இருக்கா இல்லை நல்லா பெருமையாக இருக்குங்களா? எந்த ஒரு தலைமை பொறுப்பு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு விரலை நம்ம சுற்றி காட்டினா அப்போ சுற்றி காட்டுறப்போ ஒரு விரல் அடுத்தவனை சுற்றி காட்டுறப்போ 3 விரலை நம்மளை சுற்றி காட்டும். அதனால் எந்த ஒரு தலைவரும் அவர் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டு அவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ணார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நடைமுறை என்ன, ஃபஸ்ட்டு அவர் ஒரு சுத்தமான ஆளாக அதாவது கேரக்டரிஸ்டிக்காக அவர் இருக்கணும். அப்போ தான் ஒரு சமுதாயத்துக்கு முன்னால் நம்ம நடக்க முடியும். ஆனால் பிரச்சனைகள் வரும், அது தீரும். இந்த பிரச்சனையோ நிற்காது. நம்ம படுகில் சொல்லுவாங்க ஹகையோ சாக்கவிடான்னு சொல்லுவாங்க. அதாவது பகைன்றது போயிடும். பட் நம்ம ப்ராவர்பில் என்ன சொல்லுவாங்க, ஹகை தீர்ற மாற்று நிற்கிறாங்க சொல்லுவாங்க. அப்போ பகை தீர்ந்துடும். நம்ம பேச்சுகிற பேச்சு எப்போவும் அவங்க பின்பற்ற மாதிரி பேசக்கூடாது. அது எப்போவும் அவங்கள உறுத்தும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம படுகில் சொல்லுவாங்க நங்க ஒழித்தால நாடு ஒழித்து.
முன்னால் இருக்கிறவன் முதல் கோணம் முற்றிலும் கோணத்தில் முன்னால் இருக்கிறவங்க எப்பவும் சுத்தமானவும் அவங்களும் ஒரு மனுஷன்தான். ஆனால் வெளியில் வர்றப்போ எந்த ஒரு மனுஷனும் அவருடைய கேரக்டர்லேருந்து நடைமுறையிலேருந்து பேச்சிலேருந்து எல்லா வகையிலையும் அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னோடியாக வரணுன்றது எங்களது ஆசை. சரிங்க. உங்களுக்கு ஓய்வுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஓய்வு கடவுள் கொடுத்தா தான் ஓய்வு. நம்ம என்ன எப்படி ஓய்வு எடுக்கிறோம்? நமக்கு ஓய்வுன்றது என்னென்னா, நான் மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க்கர் தான். நான் கிராஜுவேட்டு இருந்தாலும் நான் சம்பளத்துக்கு அதுக்கு போகல. நான் குடும்ப பாசம் உள்ளதுனால குடும்பத்திலேயே இருந்துட்டேன். எங்கள் பசங்கள்லாம் வெளியில் வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது நைட்டு தூங்குறது ரெஸ்ட்டு. மற்ற டைம் எல்லாம் ஏதோ ஒரு ஒர்க்கு. ஏன்னா எத்தனையோ நாள் உங்களை நான் விசாரிச்சு பார்த்தேன். ஐயா ஊரில் இல்லைன்றாங்க. அதே கோத்தையிலேருந்து நான் கிளம்பி போயிடுவேன். இன்றைக்கி இருப்பாங்க பக்கத்து ஊரில் பஞ்சாயத்தாமா, அதனால இருப்பாருன்னு சொன்னாங்க. வந்து உங்களை பிடிச்சிட்டேன். நல்லா எங்களுக்கு சந்தோஷம். ஐயா எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல்னா இப்போ நாங்கள் எங்கள் மாதிரி ஆளுங்களை வெளியே காட்டுறீங்க. ஆனால் நாங்கள் வெளியில் காட்டுறப்போ பேச்சுக்கு உங்ககிட்ட நல்லா அதாவது பேசிட்டு நம்ம பர்சனலாக நம்ம தப்பாக இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் வெளி உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சேனல் மூலயமா நான் போகிறதால சேனல்லையும் பாராட்டணும், நம்மளும் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நம்மளும் நடக்கணும். சரிங்க, சிறப்பு. இப்போ இதை 1 மணிக்கு ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவசரமாக பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களோட 202வது பேட்டி எடுத்துருக்குறோங்க ஐயா. எனக்காக எங்கள் சேனலுக்காக ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி ஐயா எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. அதை முடிச்சு விடுதா?